சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. என்ன சீசன் தானே கேட்குறீங்க? பறவைகள் வலசை போதல், அதாவது பேர்ட் மைக்ரேஷன் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சுங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா, இந்த வருஷம் 1 மாசத்துக்கு முன்னாடிலருந்தே நம்ம கூடியக்கிறதா பாயிண்ட் கேலிமர் என்ற லொக்கேஷன்ஸில வலசை பறவைகள் வந்து சேர்றத வந்து நம்ம நியூஸ் சேனல்ல பார்க்குறப்ப தெரிய வந்ததுங்க. ஸோ, அதனால நம்ம இப்ப ட்ராவல் பண்ண போற டெஸ்டினேஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ கோடியக்கரை பாயிண்ட் கேலிமர். அத பத்தி நம்ம பார்க்கும்போது சில விஷயங்கள், சில சிறப்பம்சங்கள் நமக்கு தெரிய வந்தது. அத பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஸோ, கன்டினியூஸா பாருங்க. கோடியக்கரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல இருக்குங்க. ஸோ, இத பாயிண்ட் கேலிமர் அப்படின்னும் அழைக்கப்படுறாங்க. இதோட சுத்தி உள்ள பகுதிகள்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மார்ஷ்லேண்ட் காடுகள், அதாவது சதுப்பு நில காடுகள் இருக்கிறதுனால, இத வேதாரண்ய காடுகள் அப்படின்னும் சொல்லப்படுது. இங்க மட்டும் தான் உங்களால பேர்ட் அண்ட் வைல்ட் லைஃப் சாங்சுரி ஒரே இடத்துல பார்க்க முடியுங்க. அதாவது பறவைகள் மற்றும் வனவிலங்குகள் சரணாலயத்த ஒரே இடத்துல பார்க்க முடியும். ஸோ, அந்த மாதிரி இருக்கிற சாங்சுரிஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. பட் அதில இது ஒண்ணு அப்படின்றது ரொம்ப ஸ்பெஷல்ங்க. இதோட பரப்பளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 24.17 ஸ்கொயர் கிலோமீட்டர் கொண்ட இந்த இடத்த வந்து 1969ல டிக்ளேர் பண்றாங்க. இது வைல்ட் லைஃப் சாங்சுரி அப்படின்னு சொல்லிட்டு. இங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 டைப்ஸ் ஆஃப் ஹேபிட்டாட்ஸ், வாழ்விடத்த உங்களால பார்க்க முடியும். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ட்ரை எவர் கிரீன் ஃபாரஸ்ட், வறண்ட பசுமை மாறா காடுகள். அதுக்கப்புறம் மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட், அலையாத்தி காடுகள். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மார்ஷ்லேண்ட், சதுப்பு நில காடுகள். ஸோ, இந்த மாதிரி 3 டைப் ஆஃப் ஹேபிட்டாட்ஸ் ஒரே இடத்துல உங்களால பார்க்க முடியும் அப்படின்னா, அது கோடியக்கரையில மட்டும் தான். ஸோ, அப்படி என்னப்பா இந்த 3 ஹேபிட்டாட்ஸ் பண்ணுது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அது ரொம்ப பெரிய விஷயங்க. அது ஓரிரு வார்த்தைகள்ல சொல்ல முடியாது. நம்ம ஒன் பை ஒன்னா பார்ப்போமே. ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ட்ரை எவர்கிரீன் ஃபாரஸ்ட், வறண்ட பசுமை மாறா காடுகள் அப்படின்னும் சொல்லுவாங்க. ஸோ, இது வந்து ஒரு யுனிக்கான ஹேபிட்டாட்ஸுங்க. இங்குள்ள மரங்கள்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீண்ட வருட காலங்களையும், அது மட்டும் இல்லாம அதிக பருவமழையும் தாங்கும் அப்படின்னும் சொல்லுவாங்க. ஸோ, அதே சமயத்தில இங்குள்ள என்டேஞ்சரஸ் ஸ்பீஷீஸ் அப்படின்னு அழைக்கப்படுற பிளாக் பக்ஸ், அதாவது மான்ல அவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வகை. ஸோ, அது மட்டும் இல்லாம உள்ளான் வகைகள். ஸோ, இவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா என்டேஞ்சரஸ் ஸ்பீஷீஸ். ஸோ, இவங்களுக்கெல்லாம் அடைக்கலமா இருக்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வறண்ட பசுமை மர காடுகள் அப்படின்னு தான் சொல்லணும். கோஸ்டல் ரீஜன்ஸ்ல என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்கள ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கோஸ்டல் ரீஜன்ஸ் பக்கத்துல மட்டும் தாங்க பார்க்க முடியும். ஸோ, இவங்களால நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ், புயல், மண் அரிப்பு, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்மள பாதுகாக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாம தட்பவெப்பநிலை, கிளைமேட் மாடரேஷன் அப்படின்னும் சொல்லுவாங்க. ஸோ, வறண்ட காலங்கள்லயும் இவங்க வந்து செழிப்பா இருக்கிறதுனால, அங்க இருக்க சுற்றுச்சூழலும், அங்க இருக்கிற தட்பவெப்ப நிலையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நியூட்ரலைஸ் பண்ணப்படுது. ரொம்ப ப்ராப்பரா மெயின்டெயின் ஆகுது. சேஃபா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட், அதாவது கடலுக்கும் நிலத்துக்கும் நடுவுல வளர்ற ஒரு தனித்துவமான சூழல் அமைப்புங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கோஸ்டல் ப்ரொடெக்ஷன் நம்ம எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இவங்களோட ரூட் சிஸ்டம் தான் ஸ்பெஷாலிட்டி. ஸோ, ரூட் சிஸ்டம், அதாவது இவங்களோட வேரோட அமைப்புகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய, அதாவது பெரிய பெரிய அலைகள், புயல் அலைகள் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? ஸோ, அந்த மாதிரியான அமைப்புகள், அதுக்கப்புறம் ஃப்ளட்டு வரதா இருக்கட்டும். ஸோ, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்களோட, அதாவது புயல்களோட தாக்கத்த குறைக்கிறதுக்கு இந்த மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட், அதாவது அலையாத்தி காடுகள் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. வேர்கள் அடியில் உள்ள அமைப்புகள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மீன்கள், இறால்கள், நண்டுகள்லாம் இருக்கும் இல்லையா? அவங்களுக்கெல்லாம் ப்ரீடிங்க்கு ஒரு பேஸா இருந்துகிட்டு இருக்கு. ஸோ, அது மட்டும் இல்லாம பேர்ட்ஸ், ரெப்டைல்ஸ், மேமல்ஸ் இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு வாழ்விடமாவும் இருந்துகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம நீரோட தரத்த வந்து மேம்படுத்துறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்க. அதோட சேர்த்து கார்பன் கண்ட்ரோலுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படி, இப்ப நார்மல் ஹேபிட்டாட்ஸ்ல இருக்கிறத விட 3 டூ 5 மடங்கு வந்து அதிகமா கார்பன சேமிச்சு வைக்கும். அதுவும் ரொம்ப நீண்ட வருடங்களுக்கு சேமிச்சு வைக்கும். ஸோ, அதோட சேர்த்து ஃபுட் அண்ட் லைவ்லிஹுட், அதாவது மீன்கள் வளம் வந்து ரொம்பவே சிறப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே சமயத்தில ஸோ, நமக்கு விறகுகள், அதாவது ஹியூமன்ஸ்க்கு நிறைய விறகுகள் அந்த மாதிரியான விஷயங்கள் தேவைப்படும்போது அதுக்கும் பஞ்சமே கிடையாதுங்க. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெட்லேண்ட், சதுப்பு நிலங்கள் அப்படின்னும் சொல்லுவாங்க. இந்த நீர் மற்றும் நிலத்தோட ஒரு தனித்துவமான கலவை அப்படின்னும் சொல்லுவாங்க. ஏன் அப்படி சொல்றேன்னா, நம்ம மனுஷங்களுக்கும் இந்த சுற்றுச்சூழல் இருக்கு இல்லையா? ஸோ, இவங்களுக்குமே விலை மதிப்பில்லாத ஒரு நன்மைய வந்து ஸோ இந்த சதுப்பு நிலங்கள் வந்து வழங்குது அப்படின்னு தான் சொல்றோம். ஸோ, நம்ம ஒன் பை ஒன்னா வந்து பார்த்தோம் அப்படின்னா, சதுப்பு நிலங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு நேச்சுரல் ஸ்பாஞ்சஸ், அதாவது இயற்கை பஞ்சு மாதிரி. எந்த புயலா இருக்கட்டும், எந்த ஒரு பெரிய அலையா இருக்கட்டும், ஸோ அத வந்து பஞ்சு போல உறிஞ்சு சேமிச்சு வச்சுக்குங்க.
அதே மாதிரி வெள்ள அளவும் குறைச்சி சேஃபாக நம்மளை வச்சுக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா பயோடைவர்சிட்டி பல்லுயிர்களுக்கு முக்கியமான இடமா இருந்துக்கிட்டுங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இது உற்பத்தி திறன் வந்து ரொம்ப ரொம்ப அதிகங்க இந்த சதுப்பு நிலங்களுக்கு. ஸோ நீங்கள் எந்த மாதிரியான ஸ்பீஷீஸ் வேணாலும் எடுத்துங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மீன்களாக இருக்கட்டும், இல்லை விலங்கினங்களாக இருக்கட்டும், இல்லை வலசை பறவைகளாக இருக்கட்டும், அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிஜமாகவே இந்த இடத்துல ப்ரீடிங்காக இருக்கட்டும், தன்னோட வாழ்க்கையை கழிக்கிறதா இருக்கட்டும், ஸோ பெஸ்ட் பிளேஸ் அப்படின்னு தான் சொல்லணும். மற்ற ஹேபிட்டாட்ஸில் பார்த்த மாதிரி இவங்களும் வாட்டர் பியூரிஃபிகேஷன்ஸில் கிங் அப்படின்னு தான் சொல்லணும். நீரோட தரத்தை மேம்படுத்துறது மட்டும் இல்லாமல் கார்பன் கண்ட்ரோல்ஸ், அதாவது அலையாத்தி காடுகள் மாதிரி இவங்களும் கார்பன் கண்ட்ரோல் வந்து ரொம்பவே ஸ்பெஷாலிட்டியாக இருக்காங்க. ஸோ அதே மாதிரி சாயில் எரோஷனாக இருக்கட்டும், ஸோ எந்த விதமான டிசாஸ்டராக இருக்கட்டும், ஸோ அதை வந்து இவங்க கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி 3 டைவர்சிட்டி 3 ஹேபிட்டாட்ஸையும் ஒரே இடத்துல உங்களால் பார்க்க முடியும் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி கோடியக்கரையில் பார்க்க முடியுங்க. ஸோ இப்பேற்பட்ட ஒரு இயற்கையின் பொக்கிஷமாக இருக்கிற இடத்துக்கு தான் ஸோ அவ்வளோ பல்லுயிர்கள், அதாவது பூநாரை அப்படின்னு சொல்லுவாங்க, கிரேட்டர் ஃப்ளமிங்கோ. ஸோ அந்த ஃப்ளமிங்கோஸ் வந்து ஃபர்ஸ்ட் வர இடம் எதுன்னு கேட்டிங்க அப்படின்னா, ஸோ இந்த கோடியக்கரை தான் பல வருடங்களாக வந்துக்கிட்டு இருக்குங்க. ஸோ பெஸ்ட்டு பிளேஸ் அப்படின்றது நமக்கு மட்டும் இல்லை, எல்லா ஜீவராசிகளுக்கும் தெரிஞ்சு, ஸோ அதனால் பயனடைஞ்சுக்கிட்டும் இருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளோரா அண்ட் ஃபானா, அதாவது தாவரங்கள் மற்றும் விலங்கினங்கள். ஸோ இந்த தாவரங்களை பற்றி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி 3 டைப்ஸ் ஆஃப் ஹேபிட்டாட்ஸ் உள்ளடக்கியனால அரௌண்ட் 364 ஸ்பீஷீஸ் வந்து, அதாவது பிளான்ட் ஸ்பீஷீஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணப்பட்டிருக்கு. அதில் 50% வந்து ஹெர்ப்ஸாக தாங்க இருக்குது. அதே மாதிரி விலங்கினல் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 14 வகையான மம்மல் ஸ்பீஷீஸ், அதாவது பாலூட்டினம், 18 வகையான ரெப்டைல் ஸ்பீஷீஸ், அதாவது ஊர்வனங்கள், ஃப்ளாக்ஷிப் ஸ்பீஷீஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பிளாக் பக்ஸும் அதோட ஆன்டிலோப்புமே இருக்குங்க. பிளாக் பக்ஸ்ன்றது ஒரு வகையான மானினம், அதே மாதிரி ஆன்டிலோப்புங்கிறது ஒரு வகையான குதிரை இனம் அப்படின்னு தான் சொல்லணும். அதோடு சேர்த்து இது ஒரு பெரிய இடங்க மைக்ரேட்டரி பேர்ட்ஸ்க்கு அரௌண்ட் 2 லட்சம் பறவைகள் வந்து வருடத்துக்கு இங்கே வந்து வலசை பறவைகளாக வந்துட்டு போய்கிட்டு இருக்காங்க. அக்டோபர்லேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சீசன் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடுங்க. அதாவது வாட்டர் பேர்ட்ஸ்லாம், அதாவது வலசை பறவைகள்லாம் ரேன் ஆஃப் குச்சு, சைபீரியா, ரஷ்யா, சென்ட்ரல் ஏஷியா, அதுக்கப்புறம் யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லாம் இங்கே வந்து வலசை பறவைகளாக வருவாங்க. அது மட்டும் இல்லாமல் த்ரெட்டன் ஸ்பீஷஸ் அழிய போகிற நிலைமைக்கு போகிறது என்டேஞ்சரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி இருக்குல்ல, அதெல்லாம் த்ரெட்டன்ட் அப்படின்னும் சொல்லுவாங்க. ஸோ இந்த ஸ்பீஷஸில் என்னென்னலாம் இங்கே வந்துட்டு போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பாட் பில் பெலிக்கன், கூடைக்கடா அப்படின்னு சொல்லுவாங்க, க்ரீன் ஷாக், பச்சை கால் உள்ளான், ஸ்பூன் பில் சாண்ட் பைப்பர், கரண்டி வாயன் உள்ளான், பிளாக் நெக் ஸ்டாக். இதுவே நியர்பை த்ரெட்டன் ஸ்பீஷஸ் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் இங்கே வந்துட்டு போகிறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களுமே வந்துட்டு தாங்க போகிறாங்க. அதாவது பிளாக் ஹெட்டட் ஐபிஸ், வெள்ளை அரிவாள் மூக்கன், ஃப்ளமிங்கோ, பூநாரை, ஸ்பூன் பில், கரண்டி வாயன், டாட்டர், பாம்பு தாரா, பெயிண்டட் ஸ்டாக், வர்ணநாரை. ஸோ இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்ரி இயர் விசிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இவங்க மட்டும்தானா கிடையாது, அங்கே உள்ள லோக்கல் பேர்ட்ஸுமே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பச்சை பஞ்சுருட்டான், ஸோ இந்த மாதிரியான லோக்கல் பேர்ட்ஸுமே பார்க்க முடியுங்க. சமயத்தில் சீத்தல், கோல்டன் ஜாக்கல், மங்கி, வைல்ட் போர், மானிட்டர் லிசர்ட், ஃப்ரூட் பேட், ஸோ அதுக்கப்புறம் டாட்டாய்ஸ், மங்கூஸ், இந்த மாதிரியான விலங்கியலும் உங்களால் கண்டிப்பாக பார்க்க முடியுங்க. இந்த இயற்கையோட பொக்கிஷமாக இருக்கிற கோடியக்கரைக்கு தான் நம்ம விசிட் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீக்கெண்ட் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான், பட் ஹோல்ட் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் 2 வீக்ஸ்க்கு அப்புறம் போஸ்ட்பாண்ட் ஆயிடுச்சு. ஸோ அதனால் நெக்ஸ்ட்டு 2 வீக்ஸில் கண்டிப்பாக இது ஒரு பெரிய சீரியஸ் மாதிரி நம்ம பிளான் பண்ணுவோம். எனக்குமே ரொம்ப பெரிய கொஸ்டின் மார்க்காக தான் இருக்குது. ஏன்னா நான் போகிறதும் இதுதான் ஃபஸ்ட் டைம் இந்த கோடியக்கரைக்கு. ஸோ எந்த மாதிரி இருக்க போது சேலஞ்சஸ் அப்படின்னு கண்டிப்பாக ஒரு சீரீஸ் மாதிரி நம்ம பிளான் பண்ணுவோங்க. ஸோ இந்த சீரீஸ் எந்த அளவுக்கு நம்மளால் பேர்ட்ஸ் அங்கே பார்க்க முடியுது, எந்த அளவுக்கு மேமல்ஸ் இல்லை ரெப்டைல்ஸை பார்க்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ கண்டிப்பாக ஒரு பெரிய வீடியோ நம்ம பிளான் பண்ணுவோம். ஸோ நீங்களுமே இந்த இயர் எண்டில் கண்டிப்பாக உங்களால் போக முடிஞ்சால் நிறைய பேர்ட் சாங்சுரிஸ் இல்லை வைல்ட் லைஃப் சாங்சுரிக்கு விசிட் பண்ணிங்க. எஸ்பெஷலி நான் ப்ரிஃபர் பண்ணுவேன் பேர்ட் சாங்சுரிஸ், ஏன்னா அந்தளவுக்கு எக்ஸ்பென்சிவ் கிடையாது நீங்கள் வைல்ட் லைஃப் போகிறத விட. சஜஸ்ட் பண்ணுறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த அளவுக்கு ஹில் ஸ்டேஷன்ஸ் போகிறதோ இல்லை எந்த அளவுக்கு ஒரு ஸ்னோ லொக்கேஷன்ஸ்க்கு போகிறது ரொம்ப முக்கியமோ, அதே மாதிரி கூட வாழ்கிற ஸ்பீஷீஸை வந்து நம்ம பார்க்கணும், நம்ம தெரிஞ்சுக்கணும் அதை பற்றின்றது. ஸோ அது என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ. கண்டிப்பாக நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும், ட்ரஸ்ட் மீ அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இப்போ ஒரு சூப்பரான ஜேர்னி நீங்கள் பிளான் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் பாய்.